கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுது. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? அவரோட நீதியை தேடுறோமா? இல்லையே. அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிறோமா? துதிக்கிறோமா? இல்லையே. நம்ம முதலாவது தேவனுடைய கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, நம் தேவனுடைய கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். நம்ம அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறதே இல்லை, இரவுல ஜெபிக்கிறதே இல்லை, அவரை தேடுறதே இல்லை. அப்புறம் எப்படிங்க எல்லாம் நடக்கும்? அவரை தேடி பாருங்க. அவரோட பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுமே அவர் வைக்கவே மாட்டாருங்க. நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு நம்ம தேவனை கர்த்தர் நம்மளை நேர்த்தியா போஷிக்கிற தேவனுங்க. நம்மளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது எதுக்குங்க கலங்கி தவிக்கிறீங்க? எதுக்குங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, என் மகனை என் இடத்தில் வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு தேவனை கர்த்தர் நம்மளை பார்த்தானே சொல்கிறாங்க. அதிகாலையும் தேவனை கர்த்தரை தேடுவோங்க. அப்போ நம்ம அவரை கண்டடைவோம். ஆமென்.